Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போற வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கேபினெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மெயினா வந்து மேக் பண்றேன். இந்த கேபினெட்ஸ்ல வந்து என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படினு காமிச்சிருப்பேன். கேபினெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான கேபினெட்ஸ் தான். இதுல வந்து ஒரு 2 பெட்ரூம், அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கிச்சன், ஒரு பூஜை யூனிட், ஒரு டிவி யூனிட் மட்டும் தான் வந்து பண்றோம். ஃபால் சீலிங்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் லிவிங் ரூம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அது பண்ணுறோமா இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் தெரியும். இந்த கேபினெட்ஸில் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த கேபினெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லைடிங் டோர் வந்து 2 பெட்ரூம்ஸ்லேயும் வரும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோர் டைப், ஓப்பன் க்ளோஸ் டைப் அந்த மாதிரி. இது வந்து 2 பெட்ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர். நான் பேசிக்காக வந்து காமிச்சிருப்பேன். ஏன்னா கம்மியான கேபினெட்ஸ்னால் வந்து ஒரு கேபினெட் வந்து ஒரு இடத்துல இருக்கும். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். நம்மளுக்கு உண்டான கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூப். கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இந்த வார்ட்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்லைடிங் டோர் வார்ட்ரூப். இது நார்மலாக டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து ஸ்லைடிங். இந்த ஸ்லைடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம்லேயும் 2 வார்ட்ரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் தான். இது ஒரு டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் டோர் வரும். முன்னாடி வர்ற அந்த ஷட்டர் ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க. ப்ரொஃபைல் ஷட்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்லைடிங் டோர் ட்ராக்காக இருக்கட்டும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பட் என்னென்னா இன்சைடில் வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். இதில் வந்து 2 ட்ராவர், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். 2 ட்ராவர், இந்த சைடு வந்து 2 ட்ராவர், கீழே வந்து ஒரு செல்ஃப், மீது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்பேஸ். இது வந்து ஒரு கேபினெட். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமாக இருக்கட்டும், கிட்ஸ் பெட்ரூமாக இருக்கட்டும், 2 வார்ட்ரூப். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் வச்சுக்கோங்களேன். கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதுவும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. நம்ம நிறைய கிளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஒரு வார்ட்ரூப் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கேபினெட் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கேபினெட் வந்து இன்னொரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. பட் என்னென்னா இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்ஸ் என்னென்னா நம்ம பார்க்குறோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த கேபினெட்ஸ்லையும் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த சைடும் சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் வந்து சேம் தான். பட் என்னென்னா இதில் இருக்கிற ஹைட்டோட வார்ட்ரூப் வந்து கம்மியாக இருக்கும். இதில் இருக்கிற வார்ட்ரூப்போட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிளேஸில் வந்து வர்றதுனால அந்த ஹைட் டிஃப்ரென்ஷியேஷன்றது வந்து இருக்குது. லாஃப்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஹைட்டாக இருக்குது, ஒன்று வந்து கம்மியாக இருக்குது. லாஃப்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 feet 6.5 feet அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைப்போம். இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 2 கேபினெட்ஸ் வார்ட்ரூப்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு டிவி யூனிட்டோட கேபினெட். இன்சைட் லேமினேட்ஸ். ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை யூனிட். இந்த பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. இது வந்து பூஜாவோட ஸ்பேஸ் இந்த சைடு வரும். இந்த சைடு வந்து ட்ரா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹைட் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7.5 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 feet அந்த மாதிரி இருக்கும். பட் இன்னும் 7.5 feet மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வரும். நான் வந்து லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட மேக்கிங் வீடியோ வந்து போடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டோடது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேனுவலாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து ரவுண்ட் டிசைன்லாம் வந்து வர்றது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.